கோபத்தை நீங்க அடக்கி வச்சீங்கன்னாக்கும் ஒரு கனெக்ஷனும் இல்லாத ஒரு நபர்கிட்ட இந்த கோபம் வெடிச்சிரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன வரும்? நோய் வரும். அது பிரியமானவர்களே, கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க கற்றுக்கொள்ளணும். சரியான ஆளுகிட்ட கோபத்தை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்த முடியலைனாக்கும் உங்க குடும்ப நபர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளணும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட உங்க கோபத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. அவர் என்ன சொல்றாரு இயேசு? சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறியா மகனே, வா எனக்கிட்ட வா, எனக்கிட்ட வா, நான் இளைப்பாறுதல் தருவேன் அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க இயேசுடைய பாதத்துல உட்காந்து, அப்பா இந்த மேனேஜர் என்னை இப்படி இப்படி கேள்விலாம் கேட்டாருப்பா, அவரை எதிர்த்து பேச என்னால முடியலப்பா, என் இருதயம் வலிக்குது, என் இருதயம் வலிக்குது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? மகனே நான் இருக்கிறேன், உன் மேனேஜரை நான் சாந்தமுள்ளவளா மாற்றுவேன். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். சொல்லுவார். அதுக்கு பதிலா வீட்ல வந்து கத்தி கூவாதீங்க. சரியான ஆளுகிட்ட உங்க